ஈன்ற தாஜந்தை முதற்கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும், வேளாளர் குல மக்களுக்கும், உலக மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள். கிபி 1918 திரு மறைமலை அடிகளால் அவர்களால் தங்கத் திறவுகோல் வைத்து திறக்கப்பட்ட நூலகம். தனித்தமிழ் இயக்க தந்தை மறைமலை அடிகள் அவர்களால் தங்கத் திறவுகோல் வைத்து திறக்கப்பட்ட நூலகம். முதல் தமிழ்ச் சங்கம் கபாடபுரம் கடல்கோளில் மூழ்கிய பின்பு இரண்டாம் தமிழ்ச் சங்கம் நடைபெற்ற முதல் தமிழ்ச் சங்கம் கடல்கோளில் மூழ்கிய பின்பு இரண்டாம் தமிழ்ச் சங்கம் நடைபெற்ற கபாடபுரத்தின் கடல்கோள் எஞ்சிய 7வது பகுதியாகவும், தொல்காப்பியர் ஏடு வந்த துறையாகவும், கொற்கை துறைமுகமாகவும், அலைவாய் துறைமுகமாகவும், சிந்து செம்மொழி நாகரிக மக்களை தோற்றுவித்த மக்கள் வாழ்ந்த பகுதியாகவும், புத்தர் பல்லை அன்பு பரிசாக இலங்கை மன்னனுக்கு வழங்கிய பகுதியாகவும், தமிழ் தேவாரசை தாய் காரைக்கால் அம்மையார் அந்தாதிபாடி கைலை நோக்கி சென்ற இடமாகவும், செந்தில்காத்தான் செட்டி, வீர அரக்வேல் செட்டி, செந்தில்காத்தான், வீர மணியன் செட்டி போன்ற செட்டிகள் கோட்டை கட்டி ஆண்ட பகுதியாகவும், திருச்செந்தூர் முருகப்பெருமான் தன்னுடைய அடியாருக்காண்டி இரவில் துயில் கொள்ள வந்த திருச்செந்தூர் படுக்க வீட்டு கோயில் அமைந்த பகுதியாகவும், உலக புகழ்பெற்ற 9 இரவு அதாவது தசரா பெருவிழா நடைபெறக்கூடிய குலசை முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர் கோயில் உள்ள இடமாகவும் உள்ள குலசேரப்பட்டினத்தில் 1918 தமிழ் இயக்க தந்தையும் தமிழர் காண்டி தன் வாழ்நாள் முழுவதையும் பாடுபட்டு திரு மறைமலை அடிகள் அவர்களால் தங்கத் திறவுகோல் வைத்து திறக்கப்பட்ட இந்த நூலகம். இந்த மண்டபத்தை பத்தமை மண்டபம் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இவர்கள் காரைக்கால் அம்மையாருடைய 2வது மனைவி திருமணம் செய்த பரமதத்தினுடைய வழித்தோன்றர்கள். ஆகவே அந்த அம்மை என்று அழைக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் நம் தமிழகத்தில் இருக்கிறது. அது அந்த அம்மை என்றால் அது காரைக்கால் அம்மையாரையே குறிக்கும். அதனால் இதை பத்தம்மை மண்டபம் என்று அவர்கள் வைத்து, அந்த காலத்தில் நூலகம் எங்குமே கிடையாது. அரசு நூலகங்கள் வருவதற்கு முன்பே எந்த தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாமல் இங்கே நூலகம் படிக்க வேண்டும், எல்லா மக்களும் வந்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நூலகத்தை திறக்க வைப்பதற்கு இங்கே இருக்கிற தமிழ் அறிஞர்களும் தொழிலதிபர்களும் முடிவு செய்து அதற்கு மறைமலை அடிகளார் அவர்களை வரவழைத்து தங்கத் திறவுகோல் வைத்து திறந்த நூலகம் இது. அதனுடைய கல்வெட்டு சான்று காணொளியில் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்தை தற்பொழுது ஒவ்வொரு தமிழரும், உலகத் தமிழர்களும், ஒவ்வொரு வேளாளர்களும் கண்டிப்பாக தெரிய வேண்டும். ஏனென்றால் தம்முடைய வரலாற்றை தெரியாத தனி மனிதனோ சமூகமோ முன்னேறாது என்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இங்கிலாந்தில் இருக்கிற வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் ஒரு தனி மனிதனோ சமுதாயமோ தன்னுடைய வரலாற்று தெரியவில்லை என்றால் அவர்கள் முன்னேற்றம் காண முடியாது என்றும், தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தை எதிர்கொண்டு நிகழ்காலத்தை வளமாக வாழ முடியும் என்று அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நம் இளைய தலைமுறையினர் இந்த செய்தியை அவர்கள் தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் வைத்துதான் சைவ பெரும் மாநாடு நடத்தப்பட்டு 1924 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது அங்கு தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்பொழுது இருந்த கவர்னரிடம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவர்களிடம் தமிழை செம்மொழி ஆக்குங்கள் என்று அப்பொழுதே இந்திய நாடு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பே ஆங்கில
அதிகாராக இருக்கக்கூடிய கவர்னரிடம் மறைமல அடிகள் தலைமையில் நடந்த சைவ மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் சொன்னார்கள். ஆகவே தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்று இந்திய விடுதலை வாங்குவதற்கு முன்பே குரல் கொடுத்த ஒரு இடம்தான் இந்த மண்டபத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஒவ்வொரு தமிழர்களும் இந்த செய்தியை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம் முன்னோர்கள் தமிழுக்காண்டியும் தமிழர் நலனுக்காண்டியும் பாடுபட்ட மிகப்பெரிய இடம் குலசேகரப்பட்டினம். தற்பொழுது கொற்கை துறைமுகமாக இருந்து அலைவாய் துறைமுகமான குலசேகரப்பட்டினம் இது தமிழ் இலக்கியங்களில் தமிழ் குலசை என்றே கூறுவார்கள். இங்கே மிக பெரும் தமிழ் புலவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு சான்றுதான் கழகப்புலவர் ராமநாத பிள்ளை அவர்கள். அவருடைய இல்லத்தின் பெயரே திருவள்ளுவர் அகம் என்று இருந்தது. கழகப்புலவர் ராமநாத பிள்ளை அவர்களும் அதன்படி வீரசிவம் அவர்களும் அதன்பின் குமாரவேல் பிள்ளை என்று சைவ சித்தாந்த பெரும் புலவர் குமாரவேல் பிள்ளை அவர்களும் முத்துக்குமாரசாமி தமிழ் பெரும் புலவர் முத்துக்குமாரசாமி அவர்களும் அவருடைய இல்லத்தின் பேரே தமிழ் அகம் என்று இருக்கும் முத்துக்குமாரசாமி அவர்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழை வளர்த்த பெரியாரும் அண்ணாவும் தெய்வநாயகம் பிள்ளை இன்னைக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளி வைத்து கொண்டிருக்கின்ற வள்ளியம்மை ஆசிரியர் பயிற்சி பள்ளி வைத்து நடைபெற்று கொண்டு அந்த நிறுவனருமான சிடி நாயகம் என்று அழைப்பார். அந்த தெய்வநாயகம் அவர்கள் அண்ணா அவர்களுக்கும் பெரியாருக்கும் நண்பராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் கொள்கையை மக்களிடையே கொண்டு சென்ற மிகப்பெரிய புரட்சியாளர் ஆக வாழ்ந்தவர். தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காகவே பள்ளிக்கூடம் அமைத்து சத்துணவை கொண்டு வந்த ஒரு பெரிய மகான் வாழ்ந்த இடத்தின் பக்கத்தில் தான் இந்த பத்தமை மண்டபம் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு தமிழர்களும் இதை நன்கு உணர்ந்து நம்மளுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேளாளரும் தன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காணொலியை வெளியிடுகின்றோம். ஆகவே இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினம் என்ற ஊரில் இந்த மண்டபம் இருக்கின்றது. அனைவரும் வந்து பாருங்கள், வாருங்கள், பகிருங்கள் என்று அன்போடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கல்வெட்டை பாருங்கள்.